பெருநகர சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நேரில் வந்து அனைவரும் பார்வையிட்டோம். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மனதுக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியால் 2000 கிலோமீட்டர் அளவுதான் மழைநீர் வடிகால்வாய்கள் இருந்தது. மனதுக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சென்னை மாநகரில் முழுவதும் எல்லா சாலைகளிலும் எந்த பகுதியிலும் தண்ணி நிற்காத வண்ணம் செல்ல வேண்டும், அதற்கான மழைநீர் வடிகால்வாய்களை கட்டமைகள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இன்று வரை 1000 கிலோமீட்டருக்கு புதியதாக மழைநீர் வடிகால்வாய்களை சென்னை மாநகராட்சியில் அமைத்திருக்கின்றோம். அமைத்தது கடந்த ஆண்டு பெய்த மழையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாத பகுதிகளில் மழைநீர் தேங்கியதை கண்டு மீண்டும் அந்த பகுதியெல்லாம் கூட மழைநீர் வடிகால்களை அமைத்திட வேண்டும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இப்பொழுது மிக வேகமாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதைதான் இப்போ நேரில் வந்து பார்வையிட்டோம். இந்த பருவமழை தொடங்குவதற்குள் இந்த பணிகளை முடித்திட வேண்டும் என்று நம்ம வட்டார துணை ஆணையருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். அவரும் அதை ஒப்பந்தக்காரர்களும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவே மிக விரைவில் இந்த வருகின்ற பருவமழையை எதிர்கொண்ட வகையில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நம்முடைய நாகேஸ்வர ராவ் பார்க் வந்து பழமையான பார்க்கு. இதை வந்து மேலும் மேம்படுத்த, இதை அழகுபடுத்த நம்முடைய மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வேலு அவர்கள் ஒரு திட்டத்தை அளித்திருக்கின்றார். அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நம்ம மாநகராட்சி மூலம் பெற்று விரைவில் இந்த பூங்காவும் அழகுபடுத்துகின்ற பணி நடைபெற இருக்கின்றது. 2021 மழையில் சித்தமல் காலனி பெரிய பாதிப்பு ஆச்சு. அதுக்கப்புறம் அதை வேலை செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணோம். 23ல் வீனஸ் காலனி அதான் இப்போ முதல்ல சொன்னேன். கடந்த ஆண்டு பெய்த மழையில் பல இடங்களில் தண்ணி தேங்கியிருந்ததை கண்டு அதை வந்து அது மேடான பகுதி வீனஸ் காலனி புயற்கட மேடான பகுதி, அந்த தண்ணிகளெல்லாம் பி கனால் வந்து தான் சேர வேண்டும். அந்த தண்ணி வருகின்ற வழியான முசிறி சுப்பிரமணியம் சாலை, PS சிவசாமி சாலை வழியாக சென்று பி கனாலில் அந்த முண்டக்கண்ணி அம்மா கோவில் இருக்கின்ற அந்த பகுதியில் பி கனால் கலக்கின்ற பகுதியாக இருக்கின்றது. அந்த பகுதியில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் செல்கின்ற அந்த பறக்கும் ரயில் திட்டத்தினுடைய தூண்கள் சில இடங்களில் அங்கே அந்த மழைநீர் வடிகால்வாயில் அடைத்திருந்த காரணத்தினால் கடந்த ஆண்டு அந்த மழை பொழிந்த போது அதிகமான தண்ணி தேங்கி விட்டது. ஆகவே அதை கண்டறிந்து இப்போ அதையெல்லாம் நீக்கி இப்போ புதியதாக கால்வாயை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முசிறி சுப்பிரமணியம் சாலையில் வருகின்ற அந்த வீனஸ் காலனி போயஸ் காலனி எந்த பகுதியிலும் தண்ணீர் இருக்காத வண்ணம் பி கனாலுக்கு செல்வதற்காக இந்த மழைநீர் கால்வாய்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் மெட்ரோ பணி நடக்குது. மழைக்கு முன்னாடி நீங்கள் மழைநீர் வடிகால் பணி பண்ணுறீங்க. இதே நேரத்தில் ஈவியும் பல இடங்களில் சாலையில் தோன்றாங்க. அது இத்தனைக்கும் புதிதாக போட்ட 1 மாதம் 2 மாதம் ஆன சாலைகள் புதுசாக போட்டிருக்கு. அந்த சாலையில் தோண்டி ஈவி லைன் போட்டுருக்காங்க. ஒருமித்த திட்டங்கள் செயல்படுறதுல என்ன பிரச்சனை இல்லை? எல்லா பணிகளும் மக்களுக்கான பணிகள் தான், மக்களோட நலனுக்கான பணிகள் தான். ஆனால் நீங்கள் கடந்த தினங்களுக்கு முன்னால் எனக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தீர்கள். அந்த இதுவை உடையாக நம்முடைய மாநகராட்சி ஆணையர்களுக்கும் துறையோட அதிகாரிகளுக்கும் அது கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கேன். எதுவாக இருந்தாலும் மாநகராட்சியுடன் முன் அனுமதி பெற்று மாநகராட்சியின் கவனத்துக்கு கொண்டு சென்றுதான் அந்த சாலை வெட்டு பணிகளை செய்திட வேண்டும் என்று அனைத்து துறைகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இல்லை, இந்த தடவை கடந்த மாதம் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் கூட்டி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்பொழுது அந்த கூட்டத்தில் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அதே போன்ற நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மற்றும் இந்து சமயநலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள், நம்முடைய நிதித்துறை மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் எல்லாரும் கலந்து கொண்ட மிகப்பெரிய கலந்தாய்வு கூட்டம். இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்கின்ற வகையில் மாநகராட்சி பணிகளும் மற்றும் அனைத்து துறை சார்ந்த பணிகளும் எப்படியெல்லாம் நம்ம முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மிக தெளிவான ஒரு முடிவுகளை எட்டியிருக்கின்றோம். அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள்லாம் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் அதை தொடர்ச்சியான எடுத்த நடவடிக்கைகள் கூட சில 10 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையான மதிப்புக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ரிப்பன் மாளிகை வருகை தந்து அந்த நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். மிக வேகமாக இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு சென்றிருக்கின்றோம். அதைதான் கடந்த ஆய்வுக் கூட்டத்திலேயே நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம், அதை அறிவுறுத்திருக்கும். அவரும் அந்த கூட்டத்திலேயே நம்முடைய மதிப்புக்குரிய திரு ராஜேஷ் லகானி IAS அவர்கள் இந்த மேலாண்மை இயக்குநர் கலந்து கொண்டார். அவரும் உடனடியாக அதை சரி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துகிறேன். நான் மழை, அதாவது மக்களுக்கான அரசு, இது மக்கள் நலன் காக்கிற அரசு.
இது இயற்கையே நாங்கள் ஒன்றும் வெல்ல முடியாது. இயற்கையாவது மழைப்பொழிவு வந்து அதிகமான மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால் அந்த நேரம் வந்து கடல் சீற்றம் புயல் எச்சரிக்கையினால் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. இப்போ மழைநீர் வடிகால்வாய் எத்தனை கால்வாய் கட்டினாலும் அது செல்கின்ற இந்த பி கனால், வீராங்கால் ஓடை, கேப்டன் கடன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், கூவநதி, அடையாறு தான் சென்று கலக்கின்றது. அந்த நதிகளில் செல்கின்ற அந்த நதிகள் வழியாக தான் கடலில் சென்று கலக்க வேண்டும். அந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கின்றது, அலைகள் அதிகமாக இருக்கின்றது, இந்த தண்ணியை வந்து உள்வாங்க மாட்டேன்றது. அந்த அலையும் தண்ணி குறைந்த பிறகு தான் தண்ணி எல்லாம் அதில் போய் கடலில் சேர்க்கின்றது. அப்பொழுது கொஞ்சம் தண்ணி வந்து எல்லா பகுதியிலும் நிற்கின்ற சூழல் உருவாகின்றது. அந்த கடல் சீற்றம் குறைந்த பிறகு எல்லா தண்ணியும் இயற்கையாகவே வடிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய சென்னை மாநகரத்துடைய தற்போதைய நிலை. எப்போதும் இதுதான் இருக்கிறது. சமத்தளமான பகுதி இது. ஆகவே எல்லா வேலைகளும் நம்ம முன்னெடுத்து சென்றிருந்தாலும் கூட இயற்கையை வந்து நம்ம வெல்ல முடியாது. ஆகவே இயற்கையும் நம்ம கை கொடுக்க வேண்டும். ஆனால் இருந்தாலும் எல்லா பகுதிகளும் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது நீங்கள் இது வரைக்கும் இல்லை. இப்பொழுதுதான் நம்ம வந்து கடந்த இவ்வளோ பெரிய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எல்லா பகுதிகளும் மின்சார மோட்டார்களை பொருத்துவது, அதுக்கு தேவையான ஜென்ரேட்டர்களை நிறுவுவது, எல்லா பகுதிகளும் அதுக்கான நோடல் ஆஃபீஸர்களை கண்காணிக்க சொல்வது, இது மாதிரி எல்லா பணிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நீங்கள் பாருங்கன்னா ஒரே நாளில் நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரே நாளில் சென்னை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கடந்த ஆண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி எல்லா துறை அமைச்சர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பிச்சு ஒரே நாளில் எல்லா தொகுதியும் மீட்டெடுத்தோம் நம்ம. அதுபடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் எல்லா மேலை நாடுகளில் கூட வெள்ளம் வருது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. சமயத்தில் வியட்நாமில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய வெள்ளம். எல்லா பகுதியிலும் சுற்றுப்புற எல்லா விஜயவாடா, ஆந்திராவில் பாருங்கள் பெரிய வெள்ளம். வயநாட்டில் எல்லா பகுதியிலும் இயற்கை வந்து சீற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வந்தாலும் நம்மளோட சென்னை வளர்ச்சியை காப்பாற்றுறதுக்கு அரசு முழு உத்வேகத்தோடு செயல்பட இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.